ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ் இன் ஐஓடி இதை வந்து நீங்க ரெண்டு விதமா பெர்சீவ் பண்ணலாம். ஒன்னு ஹார்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவ்ல, இன்னொன்னு சாஃப்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க ஹார்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவ்ல எம்பெடட் சிஸ்டம்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிபி டிசைனிங்ல இருந்து உங்களுக்கு விஎல்எஸ்ஐ யூஎல்எஸ்ஐ டிசைன்ஸ் ஆர் சம்திங் மோர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா யூ வில் பி ஏபிள் டு மேக் சிப் டிசைன் இன் அ வெரி அட்வான்ஸ்டு ஃபேஷன். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு வந்து எதை நோக்கி டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னா பயங்கர அட்வான்ஸ்டு சிப் டிசைனை நோக்கி. ஸோ நீங்க ஒரு எம்பெடட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க ஒரு சிப் டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த சாஃப்ட்வேர் சைட் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம்ஸ், தட் இஸ் ஃபர்ம்வேர் டெவலப்மெண்ட். எந்த ஒரு எம்பெடட் சிஸ்டம் ரன் ஆகணும்னாலும் ஃபர்ம்வேர் அப்படின்ற ஒன்று வந்து ரொம்ப முக்கியம். எத்தனையோ டைப் ஆஃப் ஃபர்ம்வேர்ஸ் இருக்கு, ஃப்ரீ ஆர்டோஸ்ல ஆரம்பிச்சு ஜெஃபர் வரைக்கும் நிறைய ஃபர்ம்வேர்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு இந்த ஜெஃபர் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு லெட்ஸ் சே எக்ஸ்ப்ளோர் சாஃப்ட்வேர் சைட் ஆஃப் எம்பெடட் டிசைனிங் அப்படின்னா நீங்க ஜெஃபர் லேர்ன் பண்றத ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஜெஃபரை கத்துக்கிறது வந்து இட்ஸ் நாட் a very big task. எம்பெடட் சிஸ்டம்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பெரிய ஹார்ட்வேர்